ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி வினு. இது வினுஸ் தமிழ் ஆடியோ நாவல் சேனல். என்னோட கதைகளை என்னோட குரலில் கேட்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் பொண்ணான கருத்துக்களை கமெண்ட்டாகவும் பதிவு பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். பிழையும் சரியில் முடியுதே. பிழை 15. ராம் திரும்பி அறையை திறக்கும் வேளையில்தான் பிரணதியை கவனித்தான். அவன் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யும் பிரணதி போல் அல்ல. ஃபாஸ்ட் ஃபுட் கடை யூனிஃபார்ம், எல்லோ டிஷர்ட், டார்க் ப்ளூ ஜீன்ஸ் அணிந்து, ஹை போனியிட்டு, முகத்தில் மெல்லிதாக ஒப்பனை, அதிலும் உதட்டு சாயம் சற்று எடுப்பாக. பார்க்க சாதாரண அழகான தோற்றம்தான். ஆனால் ராமின் கண்களுக்கு தான் முழுதாக அவள் தன்னை அலங்காரம் செய்து வந்திருப்பது போல் தோன்றிற்று. பற்களை கடித்து முகத்தை கடினமாக்க அந்நேரம் வரை குழந்தையுடன் சைகை மொழியில் பேசிய பிரணதி அப்பொழுதுதான் நிமிர்ந்து ராமை நோக்கினாள். ராமோ, சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா கூட விடமாட்டா போல, டிஸ்கஸ்டிங் என்று என்ன. பிரணதியோ, ஐயோ, இந்த தடிமாடு மூஞ்சில முடிச்சிட்டனா, இன்னைக்கு நாள் நாசமா போன மாதிரி தான் என்று எண்ணியவாறு அவளும் அவனை முறைக்க, பொறுமை இழந்தவன் குழந்தையை பற்றியவாறு அறைக்குள் நுழைந்து அறைக்கதவை அடித்து சாற்றினான். அவன் செய்கை பெண் அவளுக்கு புரிந்தாலும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள மனநிலையில் அவள் இல்லை. அறையன் 101 அழைப்பு மணியை அழைத்து விட்டு நிற்க ஒரு ஆண் வந்து திறந்ததும் குழப்பமாக பார்த்தாள். ஓ, என் ஒய்ஃப் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க என்று சில ரூபாய் நோட்டுகளை நீட்ட வாங்கியவள் சில்லறை எடுப்பதற்காக தன் பர்ஸை எடுக்க கையை கொண்டு சென்றதுதான் ஞாபகம். அடுத்த நொடி அவளை அறைக்குள் இழுத்து கதவை சாற்றியிருந்தான் அந்த ஆடவன். அறைக்குள் வேறொருவனும் இருப்பதை கவனித்த பிரணதி, நொடி பொழுதே ஆயினும் ஏதோ தவறாக தெரிகின்றது என்று உணர்ந்தவள் அங்கிருந்து தப்பிக்க கதவை நோக்கி ஓடினாள். அந்நேரம் அறைக்குள் இருந்தவன் அவள் முன்னே எதையோ ஸ்ப்ரே செய்ய புரிந்துவிட்டது. இருப்பினும் லேபில் அதிக நெடி வரும் சமயம் மூச்சை பற்றி கொண்டு சுவாசத்தை நிறுத்தியது போல தற்போது செயல்பட்டாள். பின் நொடியும் தாமதிக்காமல் பேண்ட் பாக்கெட்டில் இருந்த பெப்பர் ஸ்ப்ரே பாட்டிலை எடுத்து எதிரே நின்றவன் மீது பாய்ச்ச கண்களை பற்றி கொண்டு மூடி அலறினான். இதனால் ஆத்திரமான மற்றொருவன் பிரணதியின் கன்னத்தில் பலார் என்று ஒரு அறை விட்டிருந்தான். பொதுவாக அந்த அடியாளின் அடிக்கு அவள் மயங்கி இருக்க வேண்டும். ஆனால் அவள் மனதைரியம் அதற்கு இடம் அளிக்கவில்லை. மீண்டும் தான் தற்காப்புக்கு வைத்திருந்த சிறிய கத்தியை எடுத்து நொடியும் தாமதிக்காமல் அவன் மணிக்கட்டை கிழித்து இருந்தாள். இதனால் மென்மேலும் ஆத்திரமானவன் அவளை கீழே தள்ளி அவள் மீது படர்ந்து வன்முறையில் இறங்க தன் சக்திகள் முழுவதையும் ஒன்றாக திரட்டியவள் அவனை உதறி தள்ளி அவனிடமிருந்து தப்பித்து கதவை திறப்பதற்கும் எதிரில் குழந்தை பிரீத்தி அவர்கள் அறை கதவை திறப்பதற்கும் சரியாக இருந்தது. வெளியில் செல்லும் அளவுக்கு உடலிலும் மனதிலும் சக்தி இல்லை. எனவே வேகமாக எதிர் அறைக்குள் சென்று கதவை தாழ்பால் இட்டு கொண்டாள். அப்பொழுது திடீரென ஹோட்டலில் சலசலப்பு ஏற்பட ஒவ்வொரு அறையாக சென்று போலீஸ் சோதனையிடத் தொடங்கினர். ராமின் அறைக்கும் ஒரு காவலாளி வந்து சோதனையிட அப்பொழுதுதான் குளியல் அறையிலிருந்து வெளியே வந்தான் ராம். காவலாளியை அறைக்குள் கண்டதும் ராம் குழப்பமாக பார்க்க, ஜஸ்ட் நார்மல் ரைட்ஸ் என்று செல்ல முற்பட்டவரின் எதிரில் வந்தார் சர்வாவின் தந்தை. இங்கு ஒரு ஃபேமிலி தான் சார் இருக்காங்க என்று இருவரும் பேசிக்கொண்டே செல்ல வேகமாக குழந்தையை தேடி ஓடினான் ராம். குழந்தையோ கட்டிலில் மயக்கத்தில் இருந்த பிரணதியின் தலையை தடவி கொண்டிருந்தாள். இவளா என்று அதிர்ந்த ராமுக்கு அப்பொழுதுதான் அந்த காவலாளி சொன்னது விளங்கியது. ஃபேமிலி என்ற வார்த்தை. ஓ காட் என்று நெற்றியை தேய்த்தவன், வேலையை விடு தூக்கினா 7:30 ஒளிஞ்சதுன்னு பார்த்தா 70 போல எங்க பார்த்தாலும் இவ தான் இருக்கிறா என்றவன் கால் செய்தது தம்பி பரத்துக்கு தான். காலை அட்டன் செய்த பரத், என்னன்னா ஊருக்கு டிக்கெட் போடவா என்றதும், பரத் என்றான் ராம். இல்ல, போய் 1 மணி நேரத்துல அன்பா கால் பண்ணின உடனே ஊருக்கு போகிறீங்களோன்னு நினைச்சிட்டேன். சரி விடுங்க, எதுக்கு கால் பண்ணீங்க என்றான். அதான் உன்னோட அந்த சொப்பன சுந்தரி என்னோட அறையில தான் இருக்கா, வந்து பொறுக்கிட்டு போ என்றான் அனல் வீசும் பார்வையை பிரணதியின் மீது செலுத்தியவாறு. சொப்பன சுந்தரியா? இவர் எந்த சொப்பன சுந்தரி சொல்றாருன்னு தெரியலையே என்று ராம் பரத் எண்ணெயிலேயே தம்பியின் எண்ணத்தை புரிந்த ராம், அதான் அந்த பிரணதி என்றதும், பிரணதியா என்று அதிர்ந்த பரத்,
அடுத்த 20 நிமிடத்தில் அறையில்தான் இருந்தான். இவ எப்படி இங்க வந்தா? மறுபடியும் 2 பேருக்கு சண்டையா? கண்ணெல்லாம் கண்ணி போயிருக்கு. ஐயோ அண்ணா கொன்னுட்டீங்களா என்று பரத் பேசிக்கொண்டே செல்ல, ஷடாப் என்று கத்தியிருந்தான் ராம். சும்மா வளவளன்னு பேசாம நிஜமாவே உயிரோட இருக்காளா இல்ல செத்துட்டாளான்னு போய் பாரு என்றான். பிரணதியை செக் செய்த பரத் அப்பா என்று நீண்ட நிம்மதி பெருமூச்சு விட்டான். ஏன் அவள் உயிருடன் இருக்கிறாள் என்பதினாலா என்று நீங்கள் எண்ணினால் அது தவறு. இந்த 1.5 வருடத்தில் முதன்முறையாக நிஜமாகவே பிரணதியை மயங்கிய நிலையில் பரிசோதனை செய்திருக்கிறான் பரத். பரத்தோ தண்ணீர் தெளித்து அவளை எழுப்ப ராமுக்கு சுமித்ராவிடமிருந்து கால் வந்தது. பரத்தின் வேண்டுகோளுக்கு இணங்க ஆஸ்திரேலியா அழைத்து கொண்டிருந்தார் சுமித்ரா. மெளிதாக மயக்கம் தெளிந்த நிலையில் கண்களை திறந்தாள் பிரணதி. அவள் முன்னால் பரத் நின்றிருக்க 2 முறை கண்களை அழுத்தமாக மூடி திறந்தவள் பரத்தை கண்டதும் நான் எங்க இருக்கேன் என்றால் விழிகளை உருட்டி தலையை பற்றியவாறு. பரத்தோ கடவுளே என்று தலையில் அடிக்க ராமோ அதிர்ந்தவாறு அவளை பார்த்தவன் பின் பரத்தை பார்த்து நல்ல வாயில வருது என்பது போல் தலையை இரு பக்கமும் ஆட்டினான். நங்கென பிரணதியின் தலையில் குட்டு வைத்த பரத் கண்ணை முழிச்சு என்னை பார்த்தாலே நடிக்க ஆரம்பிச்சிருவியா? இது ஹாஸ்பிட்டலும் இல்லை, நீ இப்போ என் ஸ்டாஃபும் இல்லை என்றான். ஆமால சாரி டாக்டர், 1.5 வருஷம் பழக்கம், திடீர்னு மாற்ற முடியல என்றவள் ஆ என்றவாறு வலது பக்க காதோடு கன்னத்தை பற்றினாள். என்னாச்சு பிரணதி? முதல்ல நீங்க எப்படி வந்த? ஏன் முகத்துல எல்லாம் காயம் என்றதும் தான் அந்த அயோக்கியர்களின் செயல் நினைவுக்கு வந்தது. டாக்டர் என்று அதிர்ந்தவாறு நடந்த அனைத்தையும் அவள் கூற இடியட்ஸ் என்றவன் எழுந்து வேகமாக வாயிலை நோக்கி செல்ல அவனை தடுத்து நிறுத்தினான் ராம். எங்க போற பரத்? எங்க கேட்டீங்களா? அவனுங்களை சும்மா விடக்கூடாது என்று அவன் திமிர பரத்தை பற்றி நிறுத்தி அவன் காலரை சரி செய்த ராமோ அவங்க ஒன்றும் குழந்தைங்க இல்லப்பா, நீ ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ட்ரெயின்டு ரவுடிங்க, அதனால ஓவரா உணர்ச்சி வசப்படாம போய் உட்காரு என்றான். அண்ணனே உற்று நோக்கிய பரத் அண்ணா அப்போ இதுவும் பொய்யன்றீங்களா என்றவுடன் 50-50 சான்ஸ் இருக்கு, மேபி உன்னோட அட்டென்ஷனை வாங்க கூட இருக்கலாம் என்றவுடன் டாக்டர் என்று கத்தினாள் பிரணதி. இவர்கிட்ட சொல்லி வைங்க, அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அவர் பேசினதுக்கு உங்க மேல உள்ள மரியாதைக்காக சும்மா விட்டு வந்தேன். அந்த ரவுடிங்க கையிலே கோடு போட்ட எனக்கு இவர் கழுத்துல கோடு போட ரொம்ப நேரம் ஆகாது என்று அவள் சிறிய கத்தியை கையில் வைத்து கொண்டு கூற ஐயோ இருமா, அட ஏமா நீ வேற என்னை விட ஓவரா உணர்ச்சி வசப்படுற, முதல்ல அந்த வெப்பனை கொடு, கோவத்துல மாத்தி எங்கேயாவது கோடை போட்டுற போற என்றவன் ஃப்ரிட்ஜில் இருந்து ஐஸ் கியூபை எடுத்து அவளிடம் கொடுத்து முதல்ல உன் கண்ணை கண்ணி போயிருக்கு பாரு, அதுக்கு ஒத்தடம் வை, நானே உன்னை கூப்பிடுறேன் என்று அவளை அறைக்குள் அனுப்பி வைத்தவன் அண்ணன் முன் மண்டியிட்டு அமர்ந்தான் பரத். அண்ணா ஜோக்ஸ் அப்பார்ட், பிரணதி சொல்றது பொய்னு நினைக்கிறீங்களா என்றான் மீண்டும். தம்பியை அழுத்தமாக பார்த்த ராமோ இல்லை என்று தலையை மட்டும் ஆட்ட நிம்மதி பெருமூச்சு விட்ட பரத் அப்போ என்ன நினைக்கிறீங்கன்னா என்க ட்ராப் என்றான் ராம். ட்ராப்பா என்று பரத் அதிர எஸ் பரத், இட்ஸ் கம்ப்ளீட்லி ட்ராப், இது செஞ்சது வேற யாரும் இல்லை, அதான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்து உன் சட்டையை பிடிச்சானே அவனோட அப்பந்தான் என்றான். சர்வா அப்பாவா என்றதும் ஆமா பரத், கார் பார்க்கிங்லேயும் சரி இந்த ஃப்ளோர் காரிடர்லேயும் சரி வழக்கத்துக்கு மாறா வித்தியாசமான ஆட்களை பார்த்தேன். சீக்கிரட்டாக விசாரிக்க சொன்னேன், ஒருத்தனை பிடிச்சி அடிச்சதுல தெரிஞ்சது இவளை மாட்ட வைக்கணுங்கிறது அவங்க பிளான், லைக் ப்ராஸ்டியூஷன் கேஸ், பட் ஐ டோன்ட் நோ வை ஆக்சுவலி ஷீ இஸ் என்று ராம் கூரையிலே அண்ணா என்று எழுந்து நின்றான் பரத். கூல் பரத், அதான் எதுவும் ஆகலையே என்றான் ராம். இன்னைக்கு ஆகல, இனிமேல் ஆகலாம் இல்லையா என்க. ஓ அதுக்கு வேணும்னா அவ பின்னாலே கன் ஏந்திட்டு போயேன் என்றான் அழுத்தமாக. இல்லைனா மறுபடியும் நம்ம ஹாஸ்பிட்டலே வேலைக்கு சேர்த்துக்கலாம், தெரிஞ்ச பொண்ணு லைஃப் நம்மளால ஸ்பாயில் ஆக வேண்டாம் என்ற பரத் காயத்ரி அவனிடம் பிரணதி குறித்து சொன்ன அனைத்து ரகசியங்களையும் கூறி முடித்தான். என்று ராம் ஆழ்ந்து யோசிக்க ப்ளீஸ்னா என்றான் பரத். கிவ் மீ சம் டைம், யோசிச்சு சொல்றேன் என்க. தேங்க்யூண்ணா, இது போதும், பொறுமையா காலையில சொல்லுங்க என்றதும் எக்ஸ்கியூஸ் மீ, காலையிலையா? ஓவர் நைட்டெல்லாம் உட்காந்து இவளை பற்றி யோசிக்க முடியாது,
ஐ நீட் சம் டைம், வில் டேக் 1 or 2 days என்றதும் அண்ணனின் இந்த மாற்றமே ஆறுதலாக இருந்தது பரத்துக்கு. ஷோர்னா? நோ ப்ராப். சரி, நான் அவளை ட்ராப் பண்ணிட்டு போறேன் என்க. கண்களை மட்டும் மூடி திறந்தான் ராம். பிழை 16. அறைக்குள் இருந்த ஜன்னல் அருகே இருந்த சோஃபாவில் அமர்ந்திருந்த பிரணதி குழந்தையை தன் மடியில் கிடத்தி ஆறுதலாக அவள் தலையை கோதிக்கொண்டு மற்றொரு கையால் ஐஸ் கட்டிகளை கன்னத்தில் வைத்தவாறு வானத்தை விரித்து கொண்டிருந்தாள். குழந்தையோ அவள் மடி கதகதப்பில் அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்க அவளுக்கு மடி தந்தவள் உள்ளமோ அமைதியில்லாமல் கண்களில் நீரை வார்த்து கொண்டிருந்தது. தற்போது தன்னிடமுள்ள விலையுயர்ந்த பொருள் கற்பு மட்டுமே, அதுவும் இன்று அந்த கயவர்களால் களவாடப்பட நேர்ந்ததே. ஐயோ கடவுளே என்றவள், ஏன், எதற்கு, எனக்கு மட்டும் இவ்வளவு இன்னல்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் வேளையில் அறைக்குள் ஆண்களின் காலடி சத்தம் கேட்டவுடன் வெடுக்கென கண்ணீரை துடைத்து கொண்டாள். பிரணதியை அழைத்து கொண்டு பரத் அறையை விட்டு வெளியே வர ஒரே பரபரப்பாக இருந்தது. அங்கு எதிர் அறையில் இருந்தவர்கள் போதைப் பொருள் உபயோகம் செய்திருக்கிறார்கள் என்று கைது செய்ய அந்த தளம் முழுவதும் போலீஸ், வாடிக்கையாளர்கள், ஊழியர்கள் என்று குவிந்திருந்தனர். ஜெயனோ சர்வாவை அழைத்து கொண்டு வேகமாக அங்கு வர இதை கண்ட தர்மனோ போகுமாறு ஜெயனுக்கு சைகை செய்ய புரியவில்லை அவருக்கு. என்ன சித்தப்பா, எதுக்கு என்னங்க கூட்டிட்டு வந்தீங்க என்றான் சர்வா. கொஞ்சம் பொறு சர்வா, நான் சொன்னா புரியாது, நீயே பாரு, அப்ப புரியும் என்க. இவர்கள் எண்ணம் யாருக்கு புரிந்ததோ இல்லையோ, சற்று தொலைவில் இருந்தாலும் இவர்களை கவனித்த பரத்துக்கும் பிரணத்திக்கும் நன்றாக புரிந்தது. காவலர்கள் அவ்விரு கயவர்களை அழைத்து சென்ற பொழுது, என்ன இவங்க மட்டும்தான் போறாங்க, அவளை எங்க என்று சுற்றி சுற்றி பார்க்க ராமரை வாயிலில்தான் பரத்தும் பிரணத்தியும் நின்றிருந்தனர். போட்ட பிளான் சொதப்பினாலும் தர்மாவிற்கு திடீரென ஒரு யோசனை தோன்ற விறுவிறுவென சர்வாவின் அருகில் வந்தவர், என்னப்பா ஏதோ சொன்ன, அந்த டாக்டருக்கும் அவளுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு, அப்போ அது யாரு என்று அவன் தலையை திருப்பி நோக்க செய்தார். ஒரு நொடி தலை சுற்றினாலும் சமாளித்த சர்வா, அப்பா இது அவனோட பிளான், அவன் ஒரு பொறுக்கிப்பா, அவனை என்று பட்களை கடித்து கொண்டு செல்ல முற்பட்டவனை தடுத்து நிறுத்தினர் ஜெயனும் தர்மாவும். அது சரிதான்ப்பா, நம்மளை பார்த்தவன் ஏன் அங்கேயே நிக்கணும், வந்து நம்ம கிட்ட பேச வேண்டியதானே. சரி எங்களை விடுப்பா, உன்கிட்ட வந்து பேச வேண்டியதானே, இதுல இருந்து அவளுக்கு யாரு முக்கியம்னு உனக்கு புரியலையா என்றார் தர்மன். சர்வாவும் அதே குழப்பம் கலந்த மனநிலையில் அவர்களை பார்க்க பரத்தோ அவர்களை முறைத்தவாறே பிரணதியின் தோள் மேல் கையை போட்டவன், வா போகலாம் என்றான். அவளும் தடுக்கவில்லை. இந்நிலையை சரி செய்ய அவளுக்கு வேற வழியும் தெரியவில்லை. இருவரும் வாயிலை நோக்கி நடக்க செல்லும் அவர்களை உணர்வற்று உயிரற்று உறைந்த நிலையில் பார்த்து நின்றான் சர்வா. அங்கிருந்து பிரணதியின் இடத்திற்கு 25 நிமிட பயணம். காரில் ஏறி 10 நிமிடம் ஆயிற்று. உணர்வு துடைத்த முகத்துடன் ஜன்னலின் வழியே வெளியே வரித்து கொண்டு வந்தாள். பொறுமையிலே பரத்துக்கு. மட்டுமல்லாமல் இன்று விட்டால் இனி என்று வாய்ப்பு கிடைக்குமோ தெரியாது இவளிடம் பேசுவதற்கு என்று எண்ணியவன் அவனே பேச்சை தொடங்க, உனக்கு தெரியுமா ஹோட்டல்ல இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு என்று கூறி முடிக்கும் போதே, எல்லாம் ப்ரீ பிளான்ட். சர்வா கிட்ட என்ன தப்பானவளா காட்டணும், இதை வேற யாரும் செய்யல, தர்மன் மாமாவும் ஜெயா மாமாவும் தான். என்னை அசிங்கப்படுத்த அவங்க இவ்வளோ கீழே இறங்குவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல டாக்டர் என்றதும் முகத்தை இறுக்கிய ஆத்திரத்தை அடக்கிய பரத்தோ, இத அவன் பெத்த புத்திர புறம்போக்கு கிட்ட சொல்ல வேண்டியதானே என்றான். சொல்லி அவங்க 2 பேரும் சண்டை போட்டு பிரியனால எனக்கு என்ன கிடைக்க போகுது டாக்டர், நான் மட்டும்தான் அவங்களுக்கு வேண்டாதவ, மற்றபடி அவங்க குடும்பத்துக்கும் அவங்க உறவுக்காரங்களுக்கும் அவர் பெரிய தர்மன் தான் என்றால் வெற்று புன்னகை செய்தவாறு. ஓ கிரேட், இவ்வளோ நல்லவளா இருக்கனால உனக்கு யாராவது செல்ல வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்களா என்ன, வச்சா சொல்லு, நானும் வந்து மாலை போட்டு மரியாதை செய்கிறேன் என்றான். அவளோ டாக்டர் என்க. பின்ன என்ன, எனக்கே இரிட்டேட்டிங்காக இருக்கு பிரணதி, எவ்வளோ நாள் இவங்க கிட்ட இருந்து உன்னை பாதுகாக்க போற, எவ்வளோ நாள் இப்படி ஓடிக்கிட்டே இருக்க போற என்றான். தெரியல டாக்டர், மனசுலையும் உடம்புலையும் சக்தி இருக்கிற வரைக்கும் ஓட வேண்டியதுதான் என்க. ஐயோ அம்மா ப்ளீஸ், முதல்ல இந்த புத்தருக்கு பொண்டாட்டி போல பேச நிறுத்து, முடியல என்றான். ஹஹாவென சிரித்தவளோ, அதென்ன டாக்டர் புத்தருக்கு பொண்டாட்டி என்றதும், ஆமா
இப்போலாம் நீ ரொம்ப கருத்து பேசுற, அது உனக்கு செட்டே ஆகல பிரணதி என்றவனை குழப்பமாக பார்க்க, அதாம்மா, ஃபர்கெட் மீ பட் டோன்ட் ஃபர்கெட் மை கான்செப்ட். அப்புறம் கதவை திற, காத்து வரட்டும், அது போல பொன்மொழியா பேசுற என்றதும் ஹஹாவென பிரணதி சிரிக்க, ஒய்மா, அதுவும் கருத்து தான், இப்படி கருத்து சொல்லிதான் தனி இடத்துல தலைவன் கலக்கிறாரு என்றதும், போதும் டாக்டர் விடுங்க ப்ளீஸ் என்றாள். நவ் ஓகே, ஃபீலிங் பெட்டர் என்க என்றவாறு தலையாட்டினால் பெண் புன்னகை செய்தவாறு. இஃப் யூ டோன்ட் மைண்ட், உனக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுக்கவா? நீயே வேலைக்கு எங்க அண்ணன் கூட ஆஸ்திரேலியா போகக்கூடாது என்றான். அண்ணனா? ராம் சார் கூடவா? அதுவும் ஆஸ்திரேலியாவுக்கா? டாக்டர், இந்த கார்ல இருந்து குதின்னு வேணா சொல்லுங்க, கண்ணு முடிக்கிட்டு குதிச்சிருவேன். ராம் சார் கூட போறது எப்படி இருக்கு தெரியுமா? பேய்கிட்ட இருந்து தப்பிச்சு பிசாசு கிட்ட மாட்டின கதையா இருக்கு என்றாள். பிசாசா? அவ்வளோ பயங்கரமாவா இருக்காரு? ஹலோ, எங்க அண்ணா எவ்வளோ ஹேண்ட்ஸம் தெரியுமா? ஈஸியா பிசாசுன்னுட்ட. ஆஸ்திரேலியா போய் பாரு, அவருக்கு எவ்வளோ டிமாண்டுன்னு தெரியும் என்றான். வெளியே அழகா இருந்து என்ன பிரயோஜனம் டாக்டர்? உள்ள அழகா இருக்கணுமே. அவர் ஒரு மான்ஸ்டர், இல்ல இல்ல டெவில் என்று அவள் அடுக்கிக் கொண்டே செல்ல, போதும் போதும், அவர் என் அண்ணம்மா என்றவன். ஜோக்ஸ் அப்பாட், அண்ணாவை விடு. ஆஸ்திரேலியா போயிட்டு அவர் ரொம்ப பிஸி, பார்க்க கூட முடியாது. மோரோவர் அவரை சமாளிக்க மீரா அக்கா இருக்காங்க, அவங்க என் அண்ணனோட ஃபியூச்சர் ஒய்ஃப் என்க. குழப்பம் கலந்த முகபாவனையில் பரத்தை நோக்கினாள் பிரணதி. புரியுது, இங்க எல்லாரும் அவரை சிங்கிள்னு சொல்றாங்க, அப்படிதானே? லீகலா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டாங்க, பட் அஃபிஷியலா இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. அம்மா அவங்க வெட்டிங்கை ரொம்ப கிராண்டா பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மான்னு உடனே எனக்கு ஞாபகம் வருது, நான் உன்னை அப்பாயிண்ட் பண்றதே எங்க அம்மாக்காக தான். ஷீ இஸ் சோ நைஸ். அவங்களுக்கு உன்னை பத்தி தெரியும். என் அம்மா அப்பா 2 பேருமே உன்னை நிச்சயம் நல்லா பார்த்துப்பாங்க. அப்புறம் எல்லாத்துக்கும் மேல அங்க எனக்கு யங்கர் பிரதர்னு இன்னொரு கேரக்டர் இருக்கு. அவன் யாருக்கு சூட் ஆகுவனோ இல்லையோ, உனக்கு ரொம்ப நல்லா சூட் ஆகுவான் என்க. யங்கர் பிரதரா? உங்களுக்கு தம்பி வேற இருக்கா டாக்டர்? இந்த எறும்பு புத்துக்களை தண்ணி ஊத்துனா முதுன்னு வருமே, அது போல ஊரெல்லாம் உங்களுக்கு பிரதர்ஸ் இருப்பாங்க போல. அவரும் டாக்டரா டாக்டர் என்றாள். வெற்று பார்வையா அவளை பார்த்தவனோ, நாங்க அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவனுக்கு தான் அதுல பெரிய சந்தேகம் இருக்கு. லெவிட், அவ ஒரு சைக்காட்ரிஸ்ட், பேரு லக்ஸ் என்றான். விக்ஸா? ஏன் டாக்டர், இப்படிலாம் கூட பேர் வைப்பாங்களா என்றதும். எது விக்ஸா? அது சரி, நீங்க 2 பேரும் சேர்ந்தா சுத்தி இருக்கிறவங்களுக்கு அது கண்டிப்பா தேவைப்படும். ஆனா அவன் பேரு விக்ஸ் இல்ல, லக்ஸ் என்றான். ஓ, லக்ஸா என்றவள். ஆனா எனக்கு நீங்க நிறைய கடமை இருக்கு டாக்டர், அதை பாதியில விட்டுட்டு போக முடியாது. தம்பி ரொம்ப சின்ன பையன், சித்திக்கு எங்க வீடு தெருவு தவிர வெளி உலக பழக்கம் இல்லை. உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி, ஆனா இங்கிருந்து போக எனக்கும் விருப்பம் இல்லை டாக்டர், சாரி என்று கூறும்போதே அவள் இடமும் வந்துவிட கதவை திறந்து இறங்க முற்படும் போது, அவசரம் வேண்டாம் பிரணதி, நல்லா யோசிச்சு சொல்லு. பெட்டர், எல்லாம் சரியாகிற வரைக்குமாவது கொஞ்ச நாள் நீ வெளியே போயிருக்கிறதா நல்லது என்றான். என் முடிவுல எந்த மாற்றமும் இல்லை டாக்டர். கையில எச்சம் பட்டுருச்சுன்னா அதுக்காக வெட்டி எறியவா முடியும்? கழுவிட்டு அடுத்த வேலையை பார்க்கறதில்ல. இனி நான் ஓடி ஒளிய போறதே இல்லை டாக்டர், அதே சமயம் அமைதியாக இருக்க போறதும் இல்லை. உங்க உண்மையான அக்கறைக்கு ரொம்ப நன்றி டாக்டர் என்றாள். என்று ஆழ்ந்து பெருமூச்சு விட்டவன், ஓகே, யோர் விஷ், பாய் என்று கிளம்பினான். பரத்திடம் பேசியதை எண்ணி அசை போட்டவாறு சிரித்து கொண்டே வந்தவள் முன் வந்து நின்றான் சர்வா. 1 நிமிடமாக பைக்கை உரும செய்தானே தவிர ஒரு வார்த்தை பேசவில்லை. சர்வா, அது அவள் ஏதோ கூற வர, நான் உன்னை நம்புற மாதிரி என் கூட இருக்கிறவங்க எல்லாம் நம்ப மாட்டாங்க பிரணதி என்றான் அழுத்தமாக. இதழ் குவித்து பெருமூச்சு விட்டவள், இதற்கும் இன்று ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்று எண்ணியவாறு உருமிக் கொண்டிருந்த அவன் பைக்கின் அருகே சென்று ஆஃப் செய்து சாவியை உருவிக்கொண்டாள். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு சர்வா, வாயே அந்த கோவிலில் உட்காந்து பேசலாம் என்றாள். அடுத்த சில நிமிடங்களில் அந்த ஹைவேஸின் ஓரத்தில் அமைந்துள்ள சிறிய அம்மன் கோவில் திண்ணையில் வெளிர் மஞ்சள் நில விளக்கு அடியில் அமர்ந்திருந்தனர் இருவரும். முற்றிலும் அமைதியான சூழ்நிலை.
அவ்வப்போது வாகனங்கள் சாலையில் உராய்ந்து செல்லும் சத்தம் மட்டுமே இரைச்சலாக கேட்டுக்கொண்டிருந்தது. பெருத்த அமைதி இருவரிடமும். பின் அவளாக வாய் திறந்தாள். நான் இந்த ஊருக்கு வந்து 7-8 வருஷம் இருக்குள்ள சர்வா. உனக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு நீ இந்த ரோட்ல தான் சைக்கிள் கற்றுக் கொடுத்த. அப்போ இந்த ரோடு எல்லாம் இல்லை, சின்ன ஒன்வே தான். ஒரு நாள் நான் நல்லா ஓட்டுறேன்னு சூப்பர் பிரணதி சூப்பர், நீயே போன்னு விட்டுட்ட. பதட்டத்தில் நான் கீழே விழுந்துட்டேன். முழங்கை காலுன்னு ஒரே சிராய்ப்பு, ரத்தம் விழுற வரைக்கும் தான் நான் பயந்தேன். அதுக்கப்புறம் இல்லை. ஆனா நீ தான் என் காயத்தெல்லாம் பார்த்து ஒவ்வொன்று அழுத. வீட்டில் எல்லாரும் காயம்பட்ட அவளே கம்முன்னு இருக்கா, நீ என்ன அழறான்னு உன்னை திட்டுனாங்க. அதுக்கப்புறம் வெளியில ஸ்கூல்லன்னு எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் உங்ககிட்ட தான் வந்து நிற்பேன். ஏன் தெரியுமா? இங்க மற்றவங்க கிட்ட இல்லாத ஒரு பெஸ்டஸ் கேரக்டர் உங்ககிட்ட இருக்கு. உனக்கு யாருக்கும் துரோகம் நினைக்க தெரியாது. ஆரம்பத்துல உங்ககிட்ட கம்ஃபர்ட்டா உணர்ந்தது போல வேற யாருக்கிட்டையும் நான் உணர்ந்ததில்லை. ஆனா நாள் ஆக ஆக நமக்குள்ள ஒரு கேப். ஏன்னு யோசிச்சியா என்றாள். சட்டனை எழுந்து நின்ற சர்வாவோ, ஏன்னா நமக்கு இடையில அந்த பொறுக்கி பைய பரத்து வந்துட்டான். இப்போ எனக்கு அவனைத்தான் பிடிச்சிருக்குன்னு உண்மையை சொல்லி தொலையேன். அதுக்கு எதுக்கு இங்க ரோடு இருந்தது அங்க வீடு இருந்ததுன்னு கதை பேசிட்டு இருக்க என்றான் ஆத்திரத்தில். சர்வா ப்ளீஸ், நீ இந்த உலகத்தை பாக்குறேல, அது 100% உண்மை இல்லை. உன்னை போலத்தான் எல்லாரும் இருப்பாங்கன்னு நினைக்காத. நான் சொல்றது இன்னைக்கு வேணா உனக்கு புரியாம இருக்கலாம், ஆனா நிச்சயம் ஒரு நாள் புரியும் என்றாள். எனக்கு எந்த உலகம் புரிய வேண்டாம் பிரணதி. 15 days நான் கேம்ப் விஷயமா வெளியே போறேன். அதுக்குள்ள யோசிச்சு உன் முடிவை சொல்லு என்று அவன் நகர, வீட்டுல பாக்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு சர்வா, குட் லக் என்றாள் அவளும் அழுத்தமாக. அவள் கையில் இருந்த சாவியை பறித்தவன், என் மூடு சரியில்லை, ஏதாவது கேவலமா கேட்ட போறேன். ஆனா ஒரு விஷயம், என்னைக்குனாலும் அந்த பரத்துக்கு என் கையில தான் சாவு என்றான் வண்டியை உரிமை செய்தவாறு. ஐயோ, பரத் டாக்டருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சர்வா என்று அவள் கூறும்போதே வண்டியை முன்னோக்கி செலுத்திருந்தான். மதர் ப்ராமிஸ் சர்வா என்றதும் வண்டியை நிறுத்தி திரும்பி அவளை நோக்கினான். ஏனெனில் சர்வா அறிவானே, அவளுக்கு அவள் தாய் எவ்வளவு பிடிக்கும் என்று. ப்ராமிஸ், ட்ரஸ்ட் மீ என்றாள். சர்வாவோ, என்ன குழப்பற பிரணதி என்க. இதுல எந்த குழப்பமும் இல்லை சர்வா. எதையும் நாமளா ஃபிக்ஸ் பண்ணாம கோ வித் ஃப்ளோன்னு வாழலாம். இதுல யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது என்க. அவனோ புரியாமல் குழப்பமாக பார்க்க, புரியல என்றாள். சுத்தமா, அநேகமா உனக்கு தூக்கம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பாதி மயக்கத்துல போதி தருமர் மாதிரி பேசுற. போய் நல்லா தூங்கு. நீயும் கிறுக்காகி என்னை கிறுக்கு பிடிக்க வைக்காத என்று விட்டு பைக்கை உயிர்ப்பித்து பறந்தான்.